ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாரிஸில் எங்களோட லாஸ்ட் டேக்கு ப்ரீவியஸ் டே. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி எங்களோட மியூசியம் டேட் நாங்கள் மியூசியத்தோடு முடிக்கலை. ஐஃபில் டவரை ஒரு தடவை திரும்பவும் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். ஆக்சுவலி எங்களோட ட்ரெஸ் கோட் அதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். பயங்கரமாக நாங்கள் ரெடி ஆகிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஐஃபில் டவரோட அந்த ஸ்பார்க்கிள் ஆகிற இதை பார்க்குறப்போ பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. ஹிட்லர் பீரியடில் இதை டிமாலிஷ் பண்ணிடணுன்னு ட்ரை பண்ணப்போ கூட முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. நமக்கு பாசிட்டிவ் வைப் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த இடத்த தேடி திரும்ப திரும்ப போகிறதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஊர்லலாம் நம்ம கோயிலுக்கு ஏன் போகிறோம்? அங்கே நமக்கு ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுனால தானே. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு காலையிலே கிளம்பியாச்சு. இதுதான் என்னோடய ட்ராவல் அவுட்ஃபிட். இன்றைக்கு ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப்போட கொஞ்சம் கன்வீனியண்ட்டான அவுட்ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த இந்த அப்பார்ட்மெண்ட் டூரை ஒரு தடவை காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். இது ஹோட்டல் கம் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக எங்களுக்கு கிச்சன் வேணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ சேம் டைம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசித்தோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப எங்களுக்கு இந்த ஹோட்டல் நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு புக் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டிஷ் வாஷர் அண்ட் குட்டியாக இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. அதனால நாங்கள் ஈஸியாக எங்களால் ஃபுட்டெல்லாம் எல்லாமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பேக் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு என்ன பிளான் அப்படின்னா, இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆர்க் டி ட்ரயோம்ப் அந்த பிளேஸை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட் போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். 2 hours ஜேர்னி பஸ்ஸில் ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ செக்இன்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆர்க் டி ட்ரயோம்ப் மட்டும் நம்ம கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹோட்டல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல கன்வீனியண்ட்டான ஹோட்டல். ஹோட்டலோட நேம் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை பாரிஸ் போகிறீங்க, ஃபேமிலிக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வித் கிச்சன் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவோம் பேபிஸோடு போகிறோம் அப்படின்னா. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால பஸ் ட்ராம் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஏன்னா ட்ராம் போயிட்டு பஸ் போயிட்டு இந்த மாதிரி போகும்போது நம்ம டைம் அங்கே வேஸ்ட் ஆகிடும். ஸோ லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நாங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 20 minutes ட்ராவல். லாஸ்ட் டே ட்ராவலோடு முடிச்சிடக்கூடாது இல்லையா? மியூசியம் முடிச்சுட்டு ஆர்க் டி ட்ரயோம்ப் பார்த்துட்டு ரூமுக்கு போகிறது தான் பிளான். ஆனால் அதை எங்களால் நேற்று பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் டே டைம் இருக்குது, ஆஃப் டே அந்த மாதிரி. இதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாமே. ஸோ கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறதுனால தான் கிளம்பணும். இந்த ஆர்க் டி ட்ரயோம்ப் பார்த்திங்கன்னா 50 meters ஹைட் அண்ட் 45 meters வைட் அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆக்சுவலி. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸோட சக்ஸஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இது கட்டியிருக்காங்க. ஸோ முக்கியமாக அந்த சோல்ஜர்ஸோட நேம்ஸ் எல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மெயினாக அங்கே இருந்துச்சு. அண்ட் மேலே நம்ம போயிட்டு அந்த பெனரோமிக் வியூ இருக்கும், அதையும் பார்க்கலாம். பட் எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் ஜஸ்ட் அப்படியே வெளியில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம்.
நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கே க்யூ வேறு நின்றுட்டுருந்தாங்க. ஸோ க்யூவில் நின்று போய் மேலே பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக டைம் ஆகிடும். ஸோ இருக்கிற அந்த கொஞ்சம் டைமில் வந்து நாங்கள் இது மட்டும்தான் எங்களால் பண்ண முடிஞ்சது. நிக்கில் அண்ட் நிலன் ரொம்ப ஜாலியாக அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃப்ளைட் ஜர்னியில் ஃபுல்லாகவே வந்து உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்படி வெளியில் அழகாக அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பேரும் இந்த மாதிரி ஒன்றா ட்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், டைமும் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால எப்படியும் வந்து நாங்கள் ஏர்போர்ட் சீக்கிரம் ரீச் ஆகிடணும். அதுக்காக வந்து இங்கேருந்து அந்த பஸ் ட்ராவலில் எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் ஏர்போர்ட் ரீச் ஆக. ஸோ அந்த பஸ்ஸை வந்து கரெக்டான டைமில் போயிட்டு வந்து கேட்ச் பண்ணிடணும். அதுக்காக தான் கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட பாரிஸ் இந்த டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபீல். 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால அந்த வீக் டே ஃபுல்லாக 5 டேஸ் எப்படி ஓடுதுன்னு தெரியாது. அண்ட் வீக்கெண்ட் 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா வீக் டேஸ்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கும். ஸோ இப்படியே வந்து ஃபுல்லாக ஆக்குப்பைடாக போகிறதுனால இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு வெக்கேஷன் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு தோணுது. ஆக்சுவலி நம்ம பாரிஸ் வந்து வீடியோஸில் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். பயங்கர ஐஃபையாக காட்டுவாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லை. இதை நிறைய பேர் வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்ரோவில் லிஃப்ட் முக்கியமாக இல்லை அப்படிங்கிறதுனால கையில் ஹேங் பண்ணிவிட்டு ஸ்டாலரோட நிலன்னு தூக்கிட்டு அப்படியெல்லாம் வந்து போய்கிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி எனக்கு பாரிஸ் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா பயங்கர ரெஃப்ரெஷிங்காக, ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போட ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. பாரிஸில் எங்களோட இந்த 5 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸை மேக்ஸிமம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Sita. Thanks for watching. Bye.